எவ்வளவு வருமானம் வந்தாலும் கடனை அடைக்க முடியலையா? இந்த 3 வழி லட்சக்கணக்கில் இருந்தாலும் அடைத்திடலாம். சம்பளம் 1000 இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் வந்தாலும் சரி, கடன் மட்டும் குறையாம அப்படியே நிக்குதுன்னு பல பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும். வருமானம் குறைவுதான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்த காலத்தை ஓட விட்டுரும். ஆனால் உண்மை என்னன்னா, பிரச்சனை வருமானத்தில் இல்லை, பழக்கத்தில் இருக்கு. இந்த 3 எளிய வழிகளை சரியா பின்பற்றினா கடன் தொகை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் மெதுவா ஆனால் உறுதியாக அடைத்து விடலாம். சம்பளம் கூடினாதான் கடன் அடைக்க முடியும்னு நினைப்பதே அதிகமானவர்களுடைய முதல் தவறு. உண்மையிலேயே பார்த்தா வருமானம் மாறாமலேயே கடனை குறைக்க முடியும். காரணம், கடன் அதிகரிக்க செய்வது வருமான குறைவு அல்ல, நம் செலவு பழக்கங்கள் தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே கடன் வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முதல் படி ஆரம்பிச்சிடும். முதலில் செய்ய வேண்டியது மாதம் மாதம் செலவாகும் பணத்தை முழுசா எழுதி பார்ப்பது. வாடகை, மின்சாரம், போன் பில், இஎம்ஐன்னு பெரிய செலவுகள் மட்டுமல்ல, தினசரி சின்ன சின்ன செலவுகளும் சேர்ந்து பெரிய தொகையா மாறுது. அந்த வீண் செலவுகளை கண்டுபிடிச்சாலே எங்கே சேமிக்கலாம் என்பதும் தெளிவா தெரியும். கடன் ஒண்ணுதான் இருந்தா பிரச்சனை இல்ல, ஆனா பல கடன்கள் இருந்தா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது. அதிக வட்டி இருக்கும் கடன்களை முதலில் அடைக்கணும். அப்படி செய்தா மாத இஎம்ஐ சுமை மெதுவா குறையும். அதனால மீதமுள்ள பணத்தை மற்ற கடன்களுக்கு செலுத்த முடியும். சம்பளம் வந்ததும் செலவு செய்யற பழக்கத்தை மாற்றி முதல்லையே சேமிப்பு, பிறகு செலவுன்னு பழகணும். சம்பளம் வந்தவுடனே இஎம்ஐ, சேமிப்பு, கடன் அடைப்பு தொகையை ஒதுக்கி வச்சுட்டா கையில் இருக்கும் பணத்துக்குள்ளேயே வாழ கற்றுக்கொள்ள முடியும். தினசரி வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன செலவுகளாலதான் பெரும்பாலும் கடன் வாழ்க்கையை நீட்டிக்குது. வெளியே சாப்பிடுறது, தேவையில்லாத ஆன்லைன் ஆர்டர்கள், சப்ஸ்கிரிப்ஷன்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்தினாலே மாத இறுதியில் நல்ல தொகை மிச்சமாகும். அந்த பணம் கடன் அடைப்புக்கு நேரடியா போகணும். சில நேரம் போனஸ், இன்சென்டிவ், கூடுதல் வேலை வருமானம் மாதிரி எதிர்பாராத பணம் கிடைக்கும். அந்த பணத்தை உடனே செலவு செய்யாம கடன் அடைப்புக்கே பயன்படுத்தினா கடன் காலம் கணிசமா குறையும். இதுதான் பல பேர் தவற விடுற முக்கியமான விஷயம். மொத்தத்தில் வருமானம் மாறாமலே கடன் அடைப்பது பெரிய ரகசியம் இல்ல. செலவுகளை புரிஞ்சுக்கிட்டு கட்டுப்பாடோட வாழ்ந்து பொறுமையோட தொடர்ந்து பின்பற்றினாலே போதும். சிறிய மாற்றங்கள் தான் பெரிய நிம்மதியை கொண்டு வரும். கடன் இல்லாத வாழ்க்கை மெதுவா ஆனா உறுதியா நெருங்கும்.